Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூன் மாத பலன்கள், கடந்த முறை மே மாத பலன்கள் கொடுத்ததில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிங்க, நன்றி. வகையில் இனி மாதம் ஆற வாரம் ஜூன் மாத பலன்களில் குறிப்பிடத்தக்க ஒரு கிரக பயிற்சிகள் நாம் பார்த்தோமே. ஆனால் ஒரு வழியாக மே மாதம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெலாம் முடிஞ்சுது. இனிமேல் இதை பற்றி ஓட்ட மாட்டோம். அவ்வகையில் ஜூன் மாதம் மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை கிடைக்கப் போகிறது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயமாக சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார், மிதுனத்திலே நம்மால் குருவும் சூரியனும் இருக்காங்க, அடுத்து கடகத்தில் புதன் இருக்கார், சிம்மத்தில் செவ்வாய் இருக்கார். இவங்க எல்லாருமா சேர்ந்து எந்த விதமான பலன்களை தரப்போகிறார்கள்? ராகுவும் கேதுவும் நகர்ந்துட்டாங்க. ராகு இப்பொழுது கும்பத்திலே, கேது இப்பொழுது கன்னியிலே. மொத்தமாக ஏதோ ஒரு பெருசாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன தான் நடக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்க்குறோம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலே மேசராசிக்காரர்களுக்கு ராசியிலே சுக்கிரன். ராசியில் சுக்கிரன்னா என்ன அப்படின்னா, ஒரு ரொமான்டிக் மந்த்துன்னா அது இந்த மந்த்து தான். வாழ்க்கையிலே காதலின் தேவை என்ன அப்படிங்கிறத கடினமான பக்கங்களை கடக்கும் பொழுது தான் தெரியும். ஒரு மனிதன் இளைப்பாற மிகவும் தேவையான ஒரு அடிப்படை விஷயமே காதல் தான். அந்த காதலை தரக்கூடியவர் மிஸ்டர் சுக்கிரன். சுக்கிரன் இருக்கும் வரை இந்த பூமி இயங்கும். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் குரலே. சுக்கிரன் உடம்பிலிருந்து ஏழை பார்க்கிறார். திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது. ஒரு காதல் வந்துச்சோ, காதல் வரப்போகுது. 2ஆம் இடத்துல யாரும் இல்லை, 3ல் மிதுனத்தில் சூரியனும் குருவும். இந்த சூரியன் யாருன்னா 5 கூடிய யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவர். குருவோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் மறைவு ஸ்தானம், குரு மறைஞ்சிட்டார் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் தவறு. விரயஸ்தானத்தை சேர்ந்தவர் 3ஆம் இடத்துல மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது. விபரீத ராஜயோகம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு அதிகமாகிறது. எந்த விஷயத்தினால பணம் உங்களுக்கு ஸ்ட்ரக்காக இருந்ததோ அதெல்லாம் அதிகமாகிறது. சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி, குருவோடு சேர்ந்து இருப்பதால் சொந்த சகோதரர்கள் அவர்கள்ட்டெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கிறது. சகோதரர்கள்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 4ஆம் வீட்டிலே புதன் யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு 3-6 கூடியவர். 3-6 கூடியவர் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சுகஸ்தானம் கெடுகிறது. இந்த ஒரு மாதம் மட்டும் ஓடி ஓடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரே ரன்னிங் தான், எதுக்கு எடுத்தாலும் ரன்னிங் தான். எதுக்கு ஓடுறனே தெரியாது, ஓட விட்டுட்டே இருப்பாங்க. அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங், அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங், மீட்டிங் தான். 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான், சிறப்புருமணியே செவ்வாய் தேவேம்பாங்க மாதிரி 1-8 கூடியவர் 5ஆம் வீட்டில். இந்த பாடி பில்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். உடம்பை நல்லா ஏற்றுறவங்க, நல்ல மசில்ஸ் எல்லாம் வச்சு இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லட்டு, ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடியவங்க, குத்துச்சண்டை வீரர்கள், ஹே சண்டைக்காரா குண்டு மொழியில், இந்த சண்டைக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பரான மாதமாக இருக்கும். 12ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் மிக அற்புதமான விஷயங்களாக சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகமாக சொல்லலாம். இதை சனிக்கு கீழே அப்படி வந்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு 11ல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, மாமனார் வழி ஆதாயங்கள், நண்பர்கள் வழி ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கும். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றினா
11ஆம் இடத்திலே ராகு வரும் பொழுது வெற்றிக்கு நீ ருசிக்கிறீர்கள். அசுர தயாநிதியின் பேர். எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. இந்த ராகுக்கு எது படிச்சு பலன். எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. மேஷராசிக்காரங்களுக்கு அப்படியே இது பொருந்தும். எப்பொழுதும் உழைக்க தயாராக இருக்கணும். 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது ராகு ஒரே தூக்கி செல்வ வளங்களை தந்து விடுகிறார். வாழ்க்கையில் மிக உன்னதமான மகோன்னத நிலையெல்லாம் தருகிறார். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, நல்ல நண்பர்களை அறிமுகம் செய்கிறார். விஐபி ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் செய்கிறார். வாழ்க்கை நான் இப்பொழுது நடந்து போயிட்டே இருக்கேன், அப்படி நடந்து போயிட்டே இருக்கேன். அடுத்த ஒரு விஐபி வரும் பொழுது, அடுத்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன்னா பைக்கில் போகிறேன். அடுத்த ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்படும் பொழுது காரில் போகிறேன். அடுத்த நல்ல சம்பந்தம் ஃப்ளைட்டில் போகிறேன். நல்ல நல்ல நண்பர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவங்க கண்ணில் படுறதும் அவங்கள சந்திக்கிறதும் நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம். அதுதான் அந்த நேரம். அந்த நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல நண்பர்களை யூ ஆர் கோயிங் டு மீட். எப்பொழுதுமே நான் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், யாரையாவது பழி வாங்கணுன்னா என்ன செய்யணும்? நம்ம கூட ஃப்ரெண்டாக்கிடணும். நம்ம கூட ஃப்ரெண்டானதுக்கப்புறம் உருப்பட போகிறான். அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நம்ம கூட வரணும். நம்ம கூட வந்தால் தான் நம்ம முதல்ல அவங்க கூட சேர்ந்து திருந்துவோம். இல்லைன்னா இவங்க கூடலாம் சேர்ந்து நம்ம என்ன உருப்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். நட்பு வட்டாரத்தை மாற்றிக்கொண்டே இருந்தால் நம் நல்ல நண்பர்களை தேடி நம்ம பயணம் இருக்கணும். யாராவது ஒருத்தர் பழகினா நம்ம உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுறோம்? அவர்கிட்ட ஏதாவது பணம் கடன் கேட்டுறோம், அல்லது அவர்கிட்ட ஒரு ரெசியூமை கொடுத்த வேலை கேட்டுறோம். அவர் நம்மளை பார்த்து ஓடிடுறாரு. அதுதான் அப்போது இந்த ஒரு மாதம் ஒரு வெற்றிக்கான மாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.